அனைவருக்கும் வணக்கம். உங்கள் விசன் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு சில காலங்களில் முக்கியமான இயர்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த இயர்ஸ் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமான இயர்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தொகுதி வரையறை சட்டம். நம்மளுக்கு முதல் தொகுதி வரையறை சட்டம். இந்த தொகுதி வரையறைனா என்னென்னா, இந்தியா பல பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் நமக்குன்னு தேர்தலுக்குன்னு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு காலங்களையும் தொகுதிகள் மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் கூடும் அப்படியே கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி கொடுக்குறது தான் முதல் தொகுதி வரையறை. அதில் முதல் தொகுதி வரையறை சட்டம் எப்போம்னா 1952 முதல் தொகுதி வரையறை சட்டம். அடுத்து ரெண்டாவது தொகுதி வரையறை சட்டம் எப்போம்னா 1963. அடுத்து மூன்றாவது தொகுதி வரையறை சட்டம் எப்போம்னா 1973. அடுத்து நான்காவது தொகுதி வரையறை சட்டம் அது எப்போம்னா 2. நான்காவது தொகுதி வரையறை சட்டம் எப்போம்னா 2002 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம தேர்தல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நம்மளுக்கு இந்தியாவில் பொது தேர்தல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர் 25, 1951 ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிஞ்சிருக்கும்னா பிப்ரவரி 21, 1952 நம்மளுக்கு முதல் பொது தேர்தல் முடிஞ்சிருக்கும். மொத்தம் 489 தொகுதியில் போட்டிகிட்ருப்பாங்க. அதில் 364 தொகுதியில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிரும். ரெண்டாவது இடத்துல யார் வந்திருப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருப்பாங்க. மொத்தம் போட்டிட்ட கட்சின்னு பார்த்தோன்னா 54 கட்சி. இது ஏற்கனவே குரூப் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. மொத்தம் 54 கட்சி முதல் பொது தேர்தலில் போட்டிகிட்ருக்கு. அப்போது முதல் பொது தேர்தல் நடந்ததுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 25, 1951 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 21, 1952 முடிஞ்சிருக்கும். மொத்தம் 489 தொகுதி. அதில் 364 தொகுதி காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கும், வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ரெண்டாவது இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வந்திருக்கும். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை கட்சி போட்டிகிட்ருக்கோம்னா 54 கட்சி இந்தியாவில் போட்டிகிட்ருக்கோம் அந்த முதல் பொது தேர்தலில். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்தல் ஆணையம் இருக்கலாம், அதோட பணிகள் என்ன. தேர்தல் ஆணையத்தோட பணின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல், இப்போ யார் யாருக்கு தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது, அந்த வாக்காளர் பட்டியலில் தயாரிக்கக்கூடியது பணி தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான பணி. அதுக்கடுத்து அதில் சிலவங்க இறந்துருப்பாங்க, சிலவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பாங்க. அது எல்லாமே திருத்தது. சிலவங்களுக்கு பெயர் மிஸ்டேக் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணதுன்னு தான் தேர்தல் ஆணையத்தோட பணி தான். அடுத்து அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு சின்னங்களை ஒதுக்கதும் தேர்தல் ஆணையத்தோட முதன்மையான பணி தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கட்சிகளுக்கு மற்ற கட்சியாக புது கட்சிகள்லாம் வரும். அந்த கட்சிகளுக்கு தற்காலிக சின்னங்களை ஒதுக்குவாங்க தேர்தல் ஆணையம். அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்களோட உறுப்பினரை தகுதி இழப்பை செயல்படுத்துறது என்னென்னா தேர்தல் ஆணையம் தான். உறுப்பினர் தகுதி இழப்பு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட பணிகள் தான். அடுத்து ஒவ்வொரு காலத்துலேயும் தேர்தல் தொடர்பான சில குழுக்கள் வச்சுருப்பாங்க. அதை ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இல்லை அந்த வேட்பாளர் இவ்வளவு தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படி நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரல ஒரு குழுக்கள் அமைச்சிருப்பாங்க. நம்ம அந்த குழுவை பற்றி எது கொண்டு வந்தாங்கன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ அந்த குழுவோட இயரை மட்டும் பார்ப்போம். தார்குந்த் குழு எப்போம்னா 1974 கொண்டு வந்திருப்பாங்க. தார்குந்த் குழு 1974. அடுத்து தினேஷ் கோஸ்வாமி குழு எப்போம்னா 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு கொண்டு வந்திருப்பாங்க. தார்குந்த் குழுனா இப்போ 1974, தினேஷ் கோஸ்வாமி குழுனா 1990 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்திரஜித் குப்தா குழு எப்போம்னா 1998. இந்திரஜித் குப்தா குழு 1998. ஓரா குழு எப்போம்னா 1993. ஓரா குழு எப்போ 1993. அடுத்து வெங்கடாச்சலையா குழு எப்போம்னா 2002. வெங்கடாச்சலையா குழு எப்போ 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வீரப்ப மொய்லி குழு எப்போம்னா 2007 கொண்டு வந்திருப்பாங்க. வீரப்ப மொய்லி குழு எப்போ 2007 கொண்டு வந்திருப்பாங்க. டங்கா குழு 2010 கொண்டு வந்திருப்பாங்க. டங்கா குழு எப்போ 2010. அப்போ பார்த்தோம்னா தார்குந்த் குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, இந்திரஜித் குப்தா குழு 1998, ஓரா குழு 1993, வெங்கடாச்சலையா குழு 2002, வீரப்ப மொய்லி குழு 2007, டங்கா குழு 2010 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் வாக்களிக்கிறதுக்கான வயது வரம்பு 18 தான். நம்ம அப்படியே காலையில் ஒரு வீடியோஸ் பேசிட்டோம். அது ஏற்கனவே 21 வயதில் இருந்திருக்கு. அந்த 21லேருந்து 18 குறைச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் போட்டிருப்பாங்க. என்ன சட்ட திருத்தம்னா 61வது சட்ட திருத்தப்படி
1988ல் வாக்களிக்கிறதுக்கான வயதை வந்து 21லேருந்து 18 குறைச்சிருப்பாங்க. எப்போ 61வது சட்ட திருத்தம் 1988ல் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷின் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1989ல் கொண்டு வந்திருப்பாங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வந்தது ஆண்டு எப்போனா 1989. அடுத்து தபால் வாக்கு போஸ்டல் ஓட்டு அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1999ல் கொண்டு வந்திருப்பாங்க. போஸ்டல் ஓட்டு எப்போம்னா 1999. அடுத்து இராணுவத்தில் பணிபுரிதாங்களா அவங்க வந்து ப்ராக்சி ஓட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது ஓட்டு போட்டுக்கலாம் இராணுவத்தில் பணிபுரியங்களுக்கு பதிலாக. அது எப்போம்னா 2003ல் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வேட்பாளரோட தேர்தல் செலவு கணக்கில் வந்து இப்போ வேட்பாளர்லாம் இருப்பாங்க, அவங்களாம் செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். அதில் பயண செலவுக்கு அவங்க போக்குவரத்து செலவுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க. எப்போம்னா 2003ல் இருந்து. அடுத்து வெளிநாட்டில் போய் நம்ம வசிப்பாங்க இந்தியர்கள், அவங்க வந்து வாக்களிக்கிறதுக்கு வந்து எப்போலேருந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா 2010ல் இருந்து. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு எப்போனா 2010ல் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து முக்கியமானது இப்போ சமூகத்தில் நிறைய இது போயிட்டுருக்கு, கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டம்னா என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில் நின்று செவிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, அவங்க வேறு கட்சிக்கு போவேல அவங்களோட உறுப்பினரை வந்து தகுதி இழப்பு பண்ணது தான் கட்சித்தாவல். அது வந்து எப்போம்னா 52வது சட்டத்திட்டப்படி 1985ல் கொண்டு வந்திருப்பாங்க. அது 10வது அட்டவணையில் இருக்குது. இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை வந்து முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் தான் அந்த உறுப்பினரை வந்து தகுதி இழக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணது சபாநாயகர் மட்டும்தான். அடுத்து கட்சி பிளவு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் வந்து கட்சித்தாரோட அடிப்படை விதி வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்திருத்தம் எப்படின்னா 91வது சட்டத்திருத்தம் 2003ல். நோட்டா இந்தியாவில் எப்போ நோட்டா கொண்டு வந்தாங்கன்னா 2014ல் கொண்டு வந்திருப்பாங்க. விவிபாட்டும் 2014 தான். நோட்டோட விரிவாக்கம் என்னன்னா நன் ஆஃப் தி எபோ, அது யாருக்குமே எனக்கு ஓட்டு போட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நோட்டா. விவிபாட் என்னன்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், இது 2014 தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஒப்பை சீட்டு மாதிரி தெரியும், அதானது விவிபாட்டு. அடுத்து நாளை காலைல வேறொரு தலைப்பிலேருந்து உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.